இந்திய ரயில் கிளீனா இருக்கும். இந்த 2 வார்த்தைகளும் ஒரே வாக்கியத்துல வர்றது ரொம்ப அரிது. ரயில்ல ஏறினாலே குப்பை, கழிவறையில தண்ணீர் தேங்கி நிக்கிறது, சுவர்கள்ல கரைகள், சீட்டுகளுக்கு கீழே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். இதுதான் நமக்கு பழக்கப்பட்ட காட்சி. ஆனா தமிழ்நாட்டுல ஓடுற ஒரு சாதாரண பேசஞ்சர் ட்ரெயினை பார்த்து இது உண்மையாவே இந்திய ரயிலா அப்படின்னு பல பேர் ஆச்சரியப்படுறாங்க. அது வந்தே பாரத்தோ பிரீமியம் எக்ஸ்பிரஸோ இல்ல, சாதாரண மதுரை டு ராமேஸ்வரம் பேசஞ்சர். அப்படின்னா இந்த ரயில் மட்டும் எப்படி இவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவில் தினமும் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் ரயிலில் பயணம் செய்கிறாங்க. அவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை சுத்தமாக வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய சவால் அப்படின்றது தனியாக சொல்ல தேவையில்லை. அதனால தான் இந்தியன் ரயில்வேஸ் கிளீன் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பல வருடங்களாக இருக்குது. ஆனால் சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் வைரலான ஒரு வீடியோ அந்த எண்ணத்தையே கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. மதுரையிலிருந்து ராமேஸ்வரமுக்கு பயணம் செஞ்ச கௌரவ் அப்படின்ற ஒரு பயணி ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அவர் காட்டினது ஒரு லக்ஸுரி கோச் கிடையாது, ஒரு சாதாரண பேசஞ்சர் ட்ரெயின். ஆனா கோச் ஃபுல்லாவே கிளீனா இருக்கு, ஃப்ளோர்ல குப்பை இல்ல, சீட்ஸ்லாம் நீட்டா இருக்கு, வாஷ் பேசின் பகுதியில தண்ணீர் தேங்கவே இல்லை, டாய்லெட்ஸ் கூட எதிர்பார்த்ததை விட சுத்தமா தான் இருந்தது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பல பேர் ஒரே கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சாதாரண ட்ரெயினை கூட இவ்வளவு கிளீனா வச்சிருக்க முடியுமா? பொதுவா இந்தியாவில் ட்ரெயின் கிளீனினஸ் பத்தி பேசும்போது எல்லோருமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டுமே குறை சொல்றோம். ஆனா உண்மையிலேயே ட்ரெயின் கிளீனினஸ் அப்படின்றது 2 விஷயங்களோட காம்பினேஷன். ஒன்று ரயில்வே மெயின்டெனன்ஸ், இன்னொன்று பேசஞ்சருடைய டிசிப்ளின். இந்த 2 விஷயங்களும் சரியா இருந்தால் மட்டுமே ஒரு ட்ரெயினை அழகாக பார்க்க முடியும். இப்போ மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் வீடியோவில் தெரிஞ்சது என்ன? கோச் பழசு, புது ட்ரெயின்லாம் இல்லை, ஆனால் மெயின்டெனன்ஸ் மட்டும் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது கிளீனிங் ஸ்டாஃப்ஸ் தங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. அதோட இந்த ட்ரெயினில் பயணம் செஞ்சவங்க கூட அதிகமாக குப்பை கொட்டலை, அதனால தான் அது சுத்தமாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நம்மள பல பேர் ட்ரெயினில் ஏறினதுக்கு அப்புறமா டீ கப், வாட்டர் பாட்டில், ஃபுட் கவர், டிக்கெட் எதுவாக இருந்தாலும் சீட்டு கீழே போட்டு இறங்கிடுறோம். அப்புறமா ரயில்வேனால கிளீன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு ட்ரெயினை ஒரு நாளில் நூற்றுக்கணக்கானோர் பயன்படுத்தும் போது ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தாலே அந்த ட்ரெயின் முற்றிலுமாக வேறு மாதிரி இருக்கும். வீடியோவை பகிர்ந்த கௌரவம் இதை தான் சொல்கிறாரு. கிளீனினஸ் அப்படின்றது ரயில்வேயோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது, பேசஞ்சர்ஸ்க்கும் அதே அளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. டஸ்ட்பின் பயன்படுத்தணும், டாய்லெட்டை பயன்படுத்தியதுக்கு அப்புறமா சுத்தமாக வச்சிருக்கணும், தேவையில்லாம குப்பைகளை கோச்சில் தூக்கி வீசக்கூடாது. இந்த சின்ன விஷயங்களே பெரிய மாற்றத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு விவாதமும் ஆரம்பிச்சுது. தென்னிந்தியாவுடைய ட்ரெயின்ஸ் ஏன் கிளீனா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. பல பேர் வட இந்தியா தென்னிந்தியான்னு ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு அதிகாரப்பூர்வ ஆய்வு எதுவுமே இல்லை. அதனால இதை ஒரு சோசியல் மீடியா அப்சர்வேஷனா மட்டுமே பார்க்க முடியும். உண்மையான காரணம் ரெகுலர் மெயின்டெனன்ஸ், ரெஸ்பான்சிபிளான பேசஞ்சர்ஸ். இந்த 2 விஷயங்கள் தான். இந்த வீடியோ நமக்கு இன்னொரு விஷயத்தை நினைவூட்டுது. கிளீன் ரயில்வே அப்படின்றது புதிய ட்ரெயின் வாங்குறதால மட்டும் வராது. ஒவ்வொரு கோச்சுமே தொடர்ந்து பராமரிக்கிறதாலும் அதை பயன்படுத்துற மக்கள் பொறுப்போட நடந்துக்கிறதால தான் வருது. வந்தே பாரத் சுத்தமா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரு சாதாரண பேசஞ்சர் ட்ரெயின் கூட அதே அளவுக்கு கிளீனா இருந்தா அதுதான் உண்மையான சக்சஸ். ஏன்னா இந்தியாவில் அதிகமான மக்கள் பயன்படுத்துறது பிரீமியம் ட்ரெயின்ஸ் இல்ல, இந்த மாதிரி ஆர்டினரி பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் தான். அதனால இந்த வைரல் வீடியோ ஒரு கிளீன் ட்ரெயினை மட்டும் காட்டல, மெயின்டெனன்ஸும் மக்கள் ஒத்துழைப்பு இருந்தா ட்ரெயினை கிளீனா வச்சுக்க முடியுன்றத இது நிரூபிச்சிருக்கு. ரயில்வே மட்டும் முயற்சி செஞ்சா போதாது, பேசஞ்சர்ஸ் மட்டும் கவனமா இருந்தா போதாது. 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு சாதாரண பேசஞ்சர் ட்ரெயினை கூட எல்லோருமே பெருமையா காட்டும் அளவுக்கு மாற்ற முடியும். இந்த மாதிரி கிளீன் கோச்சஸ் இந்தியா முழுக்க சாதாரண காட்சியா மாறணும் அப்படின்னா அடுத்த முறை ட்ரெயின்ல ஏறும்போது இந்த கோச்சை நான் எப்படி விட்டு இறங்க போறேன் அப்படின்ற ஒரு கேள்வியை நாமே நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டா போதும். அதுதான் உண்மையான ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டுடைய முதல் படி. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல உள்கட்டமைப்பு சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஃப்ராவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.